இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையறதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு ஜனவரி 1 போடுற ஒரு எபிசோடில் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே அழுகாட்சி எபிசோடு தான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த மற்ற இங்கிலீஷ் சீரியல்லாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல், நியூ இயர் ஸ்பெஷல், கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் நியூ இயர்க்குன்னு ஒரு ஸ்பெஷலான எபிசோட் போடுவாங்க. அந்த மாதிரி கூட போட்டுடலாம் போல. வருஷம் ஆரம்பத்தில் ஏங்க இப்படி எழுதிட்டுருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முதல்ல எடுத்தோன்னா அமிர்தா தேம்பி எழுதுறாங்க. நான் சத்தியமாக இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல, அவர் செத்துட்டாரு தான் நினச்சேன், உயிரோட வருவார் நான் நினைக்கல அப்படின்னா கதை எழுதினவங்களே அது மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு டிஆர்பியாக கொண்டுவரப்பட்ட விஷயம் தானே. ஸோ புரியுது, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னா அவங்களுக்கு இப்போ தயக்கமும் பயமும் என்ன நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இதை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டோம் எழுதலாம் நினச்சிருவாங்களோ ரொம்ப வருத்தப்பட்டால பாக்கியாவும் ராதிகாவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாம் கொடுக்குறாங்க, கட்டியெல்லாம் பிடிக்கிறாங்க. இதில் இன்னொரு பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செடியன் கண்கலங்கி அழுதுட்டு உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் எழில் கண்கலங்கி அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அதை பார்த்து ஈஸ்வரி இப்படி இவனுக்கு ஒரு பிரச்சனை நினைக்கிறதுக்குள்ளே இவனுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராமமூர்த்தி ஆறுதலாம் சொல்லும் பொழுது கோபி என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தில் இவன் இன்னொருத்தன் வரான் கூப்பிட்றான் போகிறாங்கிறதெல்லாம் தாண்டி இதில் முடிவெடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் அமிர்தா தான். அமிர்தா என்ன முடிவெடுத்தாலும் சரி, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வாழணும்னு முடிவு பண்ணால் என் மருமகளை இந்த வீட்டை விட்டு யாரும் கூட்டு போக முடியாது, என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிடுறாரு. சொன்ன உடனே எழிலும் கண்ணெல்லாம் கலங்கி அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே பரிதாபமாக உட்காந்துருக்காரு. இதுக்கு நடுவில் ஜெனியை பார்க்குறதுக்கு இனியா கிளாஸை கட்டடிச்சுட்டு போகிறாங்க. காலேஜை கட்டடிச்சுட்டு அங்கே போய் நீங்கள் எங்கள் அண்ணனை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால் அவங்க பதிலே சொல்லாமல் இருக்காங்க. எங்கள் கூடயே வந்துருங்க, நம்ம வீட்டுக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் பெரியவங்க விஷயம், அதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு மரியம் அங்கேருந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பும் போது அவங்களை ஆட்டோ ஏற்றி ஆட்டோ புக் பண்ணி அனுப்பிவிட்டு வராங்க ஜெனி. உடனே என்ன எதுக்கு இவளுக்கு இவ்வளோ கரிசனம் காட்டிகிட்டு இருக்கா அப்படின்னா, அவள் தனியாக வந்ததே இல்லை, என்ன பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதுக்கு தான் அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களோன்னு தெரில அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என் மேலே உயிராக இருக்காங்க, என்ன நடந்தாலும் என்னால் அவங்க எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு தூக்கி எறிய முடியாதுங்கும் போது கோவமாக கிளம்பி போயிடுறாங்க அவங்களும் அம்மாவும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனியா வந்ததுக்கப்புறம் தயங்கி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. நாங்கள் போனேன், என்னால் அண்ணனை இப்படி பார்க்க முடியல, அவங்க கண்டிப்பாக இங்கே வந்துடுவாங்கும் போது இவங்க ரொம்ப தேங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கியம் இந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது தனியான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக கேட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் அவங்கள்ட்ட இந்த கணேஷ் விவகாரத்தை சொன்ன உடனே அதிர்ச்சியாகி குடுன்னு இனியா மேலே போய் அமிர்தாவை பார்க்க போகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும்